எல்லாருக்கும் ஒரு அழகான வீடை வாங்கி செட்டில் ஆகணுன்றது தான் பிளான். ஆனால் நீங்கள் வாங்க போகிற வீட்டுக்கு கீழே நிறையா மனுஷங்களான விஷயங்கள் இருந்தால், உங்கள் வீட்டுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருந்தால், அந்த ஆள் பேயாக இருந்தால், உங்கள் குடும்பத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணா, 1980 பென் அப்புறம் ஜெயின் வில்லியம்ஸ் டெக்சஸ் மாநிலத்தில் ஒரு வீட்டை வாங்குறாங்க. வீட்டை வாங்கி கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் போக போக பாத்ரூமில் ஃப்ளஷ் தானாக அமுக்கிறதும், அது போக வீட்டோட கதவு தானாக ஓப்பன் ஆகுறதும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத மனுஷங்கள் விஷயம் நடக்குதுன்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதுவும் இல்லாமல் ராத்திரி டைமில் சேர் தானாக நகர்றதும், வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு தோணுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த மேப் அதை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பில் ஒரு கல்லறைக்கு கீழே தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்கன்னு அவங்க உணர்ந்தாங்க. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத உருவம் அவங்க வீட்டில் இருக்கிறதாவும், அந்த வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு நோய் நம்மளை தாக்குறதாகவும் அவங்க போலீஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை வாங்கினவங்க இந்த வீடு பழைய கல்லறைக்கு கீழே இருக்குன்னு மென்ஷன் பண்ணாமல் வீடை விற்றுட்டாங்கன்னு கோர்ட்டுக்கிட்ட போய் சொன்னாங்க. பட் இதை யாரும் நம்பலை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு கீழே அப்படி என்னதான் இருக்குது? ஏதாவது ஒரு அமானுஷ்யமான விஷயமா? இல்லை இவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் தங்குவீங்களா, இல்லை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.